தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்னைக்கு காலையில ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. என்னன்னு, தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே இந்த மாசம் மட்டும் 5000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அந்த பணம் உடனடியா பெண்களுடைய வங்கி கணக்குகள்ல வரவும் அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல நிறைய விமர்சனங்கள் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. பாருங்க எலெக்ஷன் வர்றதுனால திமுக பயந்துருச்சு, அதனாலதான் இந்த பணத்தை அவசர அவசரமா கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுல பாஜக எப்படியான விமர்சனங்கள் வைக்க போறாங்க அப்படின்றதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்க போகுது. ஏன்னா போன வருஷம் பீகார் மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நடந்துச்சு. அப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டாளியா இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துடைய முதல்வரான நிதிஷ்குமார் திடீர்னு எலெக்ஷனுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி பெண்களுக்கான ஸ்கீம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து அந்த மாசம் மட்டும் பெண்களுக்கு 10,000 ரூபாய் அப்படின்றத டைரக்டா வங்கி கணக்குகள்ல செலுத்தி இருந்தாரு. இது அப்பட்டமா பெண்களுக்கு ஓட்டுக்கு பணம் வழங்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு தான் எல்லாரும் விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி இலவசங்களை கடுமையா எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதை கைத்தட்டி அமோகமா வரவேற்றிருந்தாங்க. அப்கோர்ஸ் அது அவங்களுக்கு எலெக்ஷன்ல பெரிய ஒரு சக்சஸாவும் போய் முடிஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் தமிழ்நாடு எலெக்ஷனுக்காக இப்போ தமிழ்நாடு அரசு திமுக அரசு அதை செஞ்சிருக்கிறாங்க. இத பீகார்ல வரவேற்ற மாதிரி பாஜக வரவேற்பாங்களா, இல்ல தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஸ்டாண்ட மாத்திக்கிட்டு எதிர்க்கிறாங்களா அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம்.